வடமாகாண வெற்றிடங்களுக்காக பட்டதாரி பயிலுநர்கள் சிலர் இன்று நியமிக்கப்பட்டனர். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் யாழ் கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரியில் இதற்கான நிகழ்வுகள் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த 326 பட்டதாரி பயிலுநர்களுக்கு இதன்போது நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. எங்களை நாடி வருகின்ற பொதுமக்கள் மீது எரிந்து விழாது அவர்களை பரிவுடன் அணுகி அவர்களின் தேவைகளை நிறைவு செய்ய பழகுங்கள். சாதி சமயம் பார்க்க போகாதீர்கள். அவர்கள் யாவரும் மனித இனத்தவரே என்பதை மனதில் நிறுத்தி கடமைகளில் ஈடுபடுங்கள். சட்டத்திற்கு அமைவாக வேலை செய்ய பழகுங்கள். சென்ற காலங்களில் அரசியல் சகல மட்டங்களிலும் அரசோச்சியது. அதை இனியேனும் நிறுத்துவோமாக. அரசியலானது எமது மக்களுக்கு வழங்க வேண்டிய வசதிகளை தடை செய்யாதிருக்க உங்கள் அனைவரதும் அனுசரணையை வேண்டி நிற்கின்றேன். சட்ட திட்டங்களை அறிந்து அவற்றை மதித்து மக்கள் நலம் பேணும் விதத்தில் கடமையாற்ற பழகிக் கொள்ளுங்கள். வடமாகாண நிர்வாக சக்கரத்தின் சைக்கிள் கம்பிகள் போன்றவர்கள் நீங்கள் முறையாக கடமையாற்றினால்தான் வடமாகாண நிர்வாகம் முழுமையாக முயன்று முன்னேறும். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை மறந்து விடாதீர்கள். நிகழ்வின் பின்னர் வடமாகாண முதலமைச்சரிடம் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுகின்றமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஒன்றுமே எனக்கு தெரியாது. எந்த வேலையை செய்து கொண்டு போறேன்.